உங்கள் ஜோதிடர் கலாநிதி கேஎல்பி ஜோதிடர் எஸ்வி புருஷோத்தமன் சென்னையிலிருந்து. இன்னைக்கு நம்ம என்ன விஷயம் பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மார்கழி மாசத்துல சரிங்களா, எப்படி மகாலட்சுமி நம்ம வீட்டுக்கு கொண்டு வரது, மகாலட்சுமியோட அருளை பெற்று சரிங்களா, செல்வ செழிப்பு எப்படி இந்த பர்ட்டிகுலர் இந்த ஒரு மாசத்துல எப்படி நம்ம பயங்கரமா ஏர்ன் பண்றது அப்படின்ற விஷயத்த தான் இன்னைக்கு உங்களுக்கு சொல்லலாம் வந்திருக்கேன். சரிங்களா, அதுக்கான விஷயத்துக்குள்ள உள்ள போவோம். என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த வரிசை உங்களுக்கு சொல்லிட்டே வந்துடுறேன். முதலாவது இந்த பிரம்ம முகூர்த்த டைமுக்கு நம்ம விழிச்சிருக்கணுங்க. சரிங்களா, 4 to 6 நம்ம பூஜை முறைகள் பண்றது ரொம்ப சிறப்பு. அதுக்கு என்ன பண்ணணும், பிரம்ம முகூர்த்தத்துல நம்ம எழுந்து பச்சை தண்ணில குளிச்சிரணும் கண்டிப்பா. 4 to 6ன்னா 6 மணிக்கு எந்திரிச்சு குளிக்கக்கூடாது. சரிங்களா, 4:30 to 6 நம்ம பூஜையில இருக்கணும். அதுக்கு முன்னாடியே எழுந்துக்கணும். 4:30க்கு குளிச்சாலும் ஓகே தான். இந்த பிரம்ம முகூர்த்தம் நம்மளுக்கு எப்படி முக்கியமான டைமோ, இந்த தேவர்கள் இருக்காங்க பாருங்க, அவங்களுக்கு இந்த மார்கழி மாதம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த பர்ட்டிகுலர் டைம், இந்த 1 மந்த் தான் இந்த பிரம்ம முகூர்த்த காலமே அவங்களுக்கு. அந்த 2:30 மணி நேரம் சொல்றோம் பார்த்தீங்களா? 4:30 to 6 சரிங்களா? ஸோ அந்த 2:30 மணி நேரம் தேவர்களுக்கு இந்த மார்கழி மாதம் தான். ஸோ அவங்களோட பிரம்ம முகூர்த்த டைம்ல நம்பளும் பிரம்ம முகூர்த்தம் கலந்து இருக்கிற டைம்ல காலையில எழுந்து குளிச்சுட்டு, பச்சை தண்ணில இருந்து குளிச்சுட்டு சரிங்களா, நம்ம பூஜைகள் செய்யும்போது அது ரொம்ப பெரிய விஷயமா நம்மளுக்கு செல்வத்தை ஈர்த்து குடுத்துருங்க. சரிங்களா, அந்த விஷயங்கள். அடுத்தது என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கண்டிப்பா எந்த மதத்தினரா இருந்தாலும் சரி, இந்து, கிறிஸ்டின், முஸ்லிம்ஸ், சீக்கியர்கள் யாரா இருந்தாலும் சரி, சரிங்களா, இந்த மார்கழி மாதம் அவங்க வீட்டு வாசல்ல கண்டிப்பா லேடீஸ் கோலம் போடணும். சரிங்களா, ஏன் கோலம் போடணும் அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த கோலம் போடும்போது இந்த ஓசோன் படலம் பாருங்க, ஆல்ரெடி சொல்லியிருப்பேன் வீடியோஸ்லலாம். அது முதுகு தண்டு பகுதியில படும்பொழுதும், அந்த பெண்களின் மேல ஃபுல்லா படும்போதும், அவங்களுக்கு உடம்பு ஃபுல்லா இருக்க நோய் எல்லாமே தீர்ந்து போகும். அந்த பெயின் எல்லாமே போயிடும். ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும், எழுந்து காலையில போய் கோலம் போடணும். ஆனா நம்ம என்ன பண்ணுவோம், குளிருதுன்னு போட மாட்டோம். சரிங்களா, ஆனா காலையில போடும்போது இந்த நன்மை ஏற்படும். அதனால இத பண்ணுங்க. சரிங்களா, 3வது வீட்ட எப்பவுமே சுத்தமா வச்சிருக்க பாருங்க. இந்த 1 மாசமாவது. சரிங்களா, அப்பப்போ சின்ன பசங்க இருக்கும்போது சில டஸ்ட்ஸ்லாம் இருக்க தான் செய்யும். பட் அதெல்லாம் கிளீன் பண்ணிட்டு கொஞ்சம் சுத்தமா இருக்கணும். வாசல்ல கண்டிப்பா காலையில இந்த பிரம்ம முகூர்த்த டைம்ல 2 விளக்கு வாசல்ல ஏத்தணுங்க. சரிங்களா, 2 பக்கமும் ஏத்தி வச்சிருக்கணும் கம்பல்சரி. அது பார்த்தீங்கன்னா, அகல் விளக்கு ஏத்துறது சிறப்பு. சரிங்களா, 2 விளக்கு கம்பல்சரி. லேடீஸால அவங்கள ஏத்த முடியல, வீட்ல ஜென்ட்ஸ் ஏத்தலாம். இல்ல குழந்தைக்கு ஏத்தலாம். யார் வேணாலும் ஏத்தலாம். இது 3 விஷயங்கள் கண்டிப்பா பண்றோம். அடுத்தது பார்த்தீங்கன்னா, கோலம் கண்டிப்பா அரிசி மாவுல தான் போட்டுருக்கணும். சரிங்களா, அரிசி மாவுல போடுறது எதனாலன்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். சின்ன பூச்சிகளுக்கு, எறும்புக்கெல்லாம் நான் தீனி குடுத்துருக்கேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அது உண்மையான விஷயம் தான். ஏன்னு பார்த்தோம்னா, இந்த காலகட்டத்தில சரிங்களா, பிரம்மர்கள் எல்லாருமே பிரம்மன், சிவன், விஷ்ணு எல்லா பகவானும் நம்மளுக்கு அருள் புரிய ரெடியா இருக்க இந்த காலகட்டம் சரிங்களா, நம்ப யாருக்காவது தான தர்மங்கள் எது பண்ணியிருந்தாலும், அது ரொம்ப பெரிய விஷயமா பெருகக்கூடிய விஷயமா இருக்கும். இந்த காலகட்டம் நெறைய பேருக்கு சாப்பாடு குடுக்க முடியாது. ஆனா அதே காலகட்டத்தில இந்த அரிசி மாவுல கோலம் போடும்போது என்ன ஆகும், ஒரு 10, 20, ஒரு 500, 100 அந்த எறும்புகளோ, பூச்சிகளோ இது சாப்பிட்டு அதோட குடும்பத்த பெருக்கும். சரிங்களா, அதுக்கு நம்ம ஒரு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கிறனால அரிசி மாவுல தான் போடணும். சரிங்களா, இதோட 6 ஆச்சு. அடுத்தது கண்டிப்பா கோவில் போயிட்டு வரணும். தினமும். ஒரு வேளையாவது காலை, மாலை ஏதாவது ஒரு வேளை கம்பல்சரி கோவில் போணும். சரிங்களா, இது 6வது. என்னடா இது 5வது இது விட்டுட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி ரிவைண்ட் பண்ணி பார்க்காதீங்க. இது போல யாராவது ஏதாவது சொன்னாங்கன்னா, சரிங்களா, உங்க கூட பேசுறவங்க, உங்க வீட்ல இருக்கிறவங்க ஏதாவது சொன்னாங்கன்னா, அதுல குற்றம் கண்டுபிடிக்காம, சரிங்களா, இது நீ பண்ணது குற்றம், நான் பண்ணது குற்றம், குற்றம் கண்டுபிடிக்காம, இப்ப நான் அப்படியே ஒரு 4ஆம் நம்பர் விட்டுருப்பேன். சரிங்களா, அது வேணும்னு தான் விட்டிருந்தேன். அந்த 4ஆம் நம்பர் விட்ட மாரி, அந்த குற்றத்த இதுதான் நீங்க விட்டுட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்காம, சரி பரவால்ல மறந்துட்டீங்களா? ஓகே. சரி இது பண்ணிட்டீங்களா? பரவால்ல அப்படின்னு சொல்லிட்டு, பெருந்தன்மையா இறை உணர்வோடு அவங்கள மன்னிச்சுட்டு, அடுத்து என்ன நடக்கணுமோ, அத நோக்கி பயணிக்கணும். சரிங்களா, இது ரொம்ப முக்கியமான விஷயம். இந்த விஷயங்கள ஃபாலோ பண்ணும்போது, கண்டிப்பா வீட்ல பார்த்தீங்கன்னா, ஒரு இன்பமான சூழ்நிலை ஏற்படும். செல்வம் கண்டிப்பா பெருக ஆரம்பிக்கும். நீங்க எல்லாருமே எனக்கு வீடியோல கமெண்ட்ஸ் பண்ணுங்க. இந்த மார்கழி மாசத்துல யாரு எப்படி நல்லபடியா டெவலப் ஆகியிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு, அத பொறுத்து அடுத்த வீடியோஸ்ல உங்களுக்கு ஷேர் பண்றேன். நன்றி, வணக்கம்.